இந்த பிரேக்ஃபாஸ்ட் இவ்ளோ பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா, இத வாரத்துல 4 நாள் பண்ணியிருந்திருப்பேனே அப்படிங்கிற மாரி தாங்க ஆயிருச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, ஓவர் நைட் ஓட்ஸ் தாங்க. ஒரு முக்கியமான விஷயம், லேட்டா எந்திச்சா போதுங்க. காலையில 6 மணிக்கு தான் எந்திச்சேன். ஏன்னா நைட்டே நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுர்றோமே. ஸோ இந்த ஓவர் நைட் ஓட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஒரு பெரிய கண்ணாடி பவுல்ல கொஞ்சோண்டு ஜம்போ ஓட்ஸ் எடுத்துட்டேங்க. அது கூட வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் வீதம் சியா சீட்ஸு நாங்க 4 பேருக்கு சேர்ந்தாக்குல போட்டிருக்கேன். அது கூட மொத்த பேருக்கு சேர்த்தேன்னு 1/4 ஸ்பூன்ஸ்க்கு மேல சின்னமன் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது மட்டும் போதுங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வீடியோவில் இருக்கிறதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரியோட ட்ரைடு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுட்டேன் ஸ்வீட்னஸ்க்காக. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய டேட்ஸையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அப்புறம் மெயினான ஒன்று, லோ ஃபேட் மில்க் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் நார்மல் பாலை காய்ச்சி நல்லா தண்ணி நிறைய ஊற்றி இந்த மாதிரி நைட்டு சோக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருங்கங்க. மறுநாள் காலையில் எடுத்து பாருங்க, தலைவன் ரெடிங்கிற மாதிரி தான். பார்க்கவே ஆஹா எப்படா பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிடுவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா, ஸ்வீட்னஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். சிட்ரிக் அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது. நான் என்னென்ன ஆட் பண்ணலாம் சொன்னால் ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால நீங்கள் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, ஃப்ரூட்ஸு ஓவர் நைட் ஓட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சூப்பராக ஒரு செம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு ஏதாச்சும் கொடுத்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து முதிரை கொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொல்லையுமே ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சுண்டல் பண்ணுற மாதிரியே தான். கொஞ்சம் கடுகு அதெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் நம்ம கொல்லையும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.